தம்பி பாக்குறாரு நம்மள. முன்னாடி தரலாம். அம்மா அப்பா சும்மா இல்லை ஆனால் கம்சியாக நல்லா. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு செல்வாஸ் லுக் புக். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, சிசேரியன் ஆஃப்டர் சிசேரியன் எனக்கு வந்து வயிறு இன்னும் அப்படியே இருக்குது, இன்னுமே வந்து கன்சீவாக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். அம்மா வரணும், வந்ததுக்கப்புறமா நாங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறோம். டாக்டர் வந்து லாஸ்ட் மந்த் 25th வர சொல்லியிருந்தாங்க. பட் சில காரணங்களால் எங்களால் வந்து போக முடியல. ஆல்சோ நாங்கள் போன அன்றைக்கி டாக்டர் அன்றைக்கி அவைலபிளாக இல்லை. ஆயுத பூஜை வீக் இருக்குல்ல, அந்த வீக்கில் போயிட்டோம். அவங்க அன்றைக்கி லீவில் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தான் வந்து எங்களால் போக முடிஞ்சது. அம்மாக்காக தான் வெயிட்டிங். அப்பாவுக்கு வேறு ஃபீவராக இருக்குது. இன்றைக்கும் வருவாங்களான்னு தெரியல. நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன், காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வந்தாங்கன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் விசிட். நெருக்கவே இல்லை, கழுத்து நெருங்கவே இல்லை, நெருங்கவே இல்லை, கழுத்து நெருங்கவே இல்லை. தம்பி பாக்குறாரு நம்மள. முன்னாடி தரலாம். கையில நரம்பா வெளி தெரியும். அப்படி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. அப்ப நீ டெய்லி பண்ணு. நான் பண்ணுவேன், நீ தான் பண்ண மாட்டேன். ஆர்ம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, பெருப்பா பலமா இருக்கு. அம்மா வந்துட்டு தோட்டத்துலேருந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இங்கே கீரைலாம் வந்து தாராளமாக கிடைக்கும். இப்போ மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதுனால கீரை வந்து தாராளமாக முளைக்கும் தோட்டத்தில். அதனால் இருக்கிற கீரையை பறிச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம், ஆனால் வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இது அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அரைக்கீரையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தக்காளி கீரையும் பறிச்சுட்டு வந்தாங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொரியல் பண்ணலாம். நான் சமைச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில் பார்த்து அவங்க அம்மா வந்து கீரை பறிச்சுட்டு வரப்போ நான் கரெக்டாக ரசம் வச்சேன்னா அம்மா வந்துட்டு வந்த உடனே கீரையை ஆஞ்சு உடனே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி படக்குன்னு ஆஞ்சிட்டு இருந்தாங்க. கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் வதக்கணும் அப்படின்னா நல்லா சுருங்கிடும். ஆக்சுவலாக இது வந்து களையாக தான் முளைக்கும். நம்ம நார்மலாக ஏதாவது விவசாயம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது செடி நட்டு வச்சுருக்கோம். இப்போ வெண்டைக்காய் இருக்குது, எங்கள் தோட்டத்தில் வெண்டைக்காய் கத்திரிக்காய் நட்டுருக்காங்க. அதுக்கு இடையில வந்து இது களையாக தான் முளைச்சிருக்கும். மோஸ்ட்டாக அதை வெட்டி எரிஞ்சிருவாங்க சின்னதாக இருக்கப்பவே. அது தப்பி தவறி 1-2 பெருசாகிறது இந்த மாதிரி கீரையாக இருக்கும். அதை வந்து பறிச்சுட்டு வருவாங்க. சின்ன வயசுலேருந்து கீரைலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பழகினதுனால கீரை மேலே அவ்வளோ பிரியம் இங்கே எல்லாருக்குமே. இது அடுத்த நாள் நாங்கள் எல்லாருமே உசிலம்பட்டி கிளம்பிட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு எங்கள் அம்மா வந்து கொடி கொலுசு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்சோ தீபாவளிக்கும் அப்படியே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி அப்பாவுக்கு வந்து லெக் பெயினாக இருக்குது. நான் வந்து போக வேண்டான்னு இருந்தேன். ஆனால் அம்மா வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. அன்றைக்கி வீட்டில் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெயின் இல்லை. நான் பாதி வழியில் போகும்போது சரியாக மழை பெஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா மழை கம்ப்ளீட்டாக அந்த சைட்லாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு போனதுமே என் பையனுக்கு கொடி கொலுசு எடுத்துகிட்டு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டோம். அங்கே போனால் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஏன்டா என் பையனை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கேயுமே அவனை கூட்டிகிட்டு போகிறதா இல்லை. ஹோம்ஒர்க் பண்ணுமா? நான் ஸ்கூல் போகலையப்பா. உனக்கு ஹோம்ஒர்க்கா? பெரியம்மா வேலையில் இப்போ நீ செய்கிறியா? தோசை ஊற்றி வச்சுட்டு வந்துரு. தாத்தாவுக்கு, பாட்டிக்கு, எனக்கு தோசை ஊற்றி வச்சு. பெரியம்மா வந்து உனக்கு இப்போ ஹோம்ஒர்க் எழுதி தருவேன். அம்மா அப்பா
தீபாவளிக்கு என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருந்தாங்க. இந்த டைம் தீபாவளி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து தீபாவளிக்கு இந்த டைம் வீட்டில் இருந்தோம். என் தங்கச்சி ஹஸ்பண்டு, பாப்பா, நான், என் ஹஸ்பண்டு, என் பையன், என் தம்பி, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே மொத்தமாக இருந்ததுனால இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முக்கியமாக ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததே கிடையாது. எல்லா ஃபெஸ்டிவலுமே நான் சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாள் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு. நான் இந்த டைம் வந்து பயங்கர ஸ்பெஷலாக அமைஞ்சிடுச்சு. என் பையன் இப்படி தான் நைட்டெல்லாம் முழிச்சிட்ருப்பான். பகலில் நல்லா தூங்குறான், நைட் ஆனால் முழிச்சுக்கிறான். நம்ம பேசினா மட்டும்தான் சார் அமைதியாக இருப்பார். பேசலை அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடுவான். பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும், தூக்கி வச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா சைலண்ட்டாக இருப்பான். நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு தூக்கம் வருது, சரி அமைதியாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், கத்த ஆரம்பிச்சிடுவான். எங்கடா யாரையும் காணோம் நம்ம கூட பேசுகிறதுக்கு அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்திருந்தப்போ நான் அவங்கள பார்க்க விட்டுட்டு நைட்லாம் தூங்கிட்டேன். என்னால் சுத்தமாக முடியல. டெய்லி நான் தானே பார்த்துக்கிறேன். ஸ்லீப் வந்து சுத்தமாகவே இல்லை. ஓரளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். நடுவில் இருக்குல்ல அது. இதாக வைக்கணும். அது நேரம் வீட்டில் எல்லா வீட்லையும் நம்ம தான் ஆகிட்டு சும்மா இல்லை. ஆனால் கம்சியாக நல்லா போஸ்ட் அப்படின்னு தலை எப்படி இன்னும் போடு